சைத்ர புராணம் 29ஆம் அத்தியாயம். புகழ்பெற்ற ஒரு பெரிய மன்னனின் மகனின் பலனை பெறுதல். சூத முனிவர் இவ்வாறு கூறினார். இவ்வாறு மாண்டவ்ய முனிவர் மன்னர் புண்ணிய கீர்த்தியிடம் கூறினார். மரத்தில் இருந்த 108 காகங்களும் இந்த கதையை கேட்டன. அதை செவிமடுத்ததும் அவைகள் அனைத்தும் அன்னபூத நிலையை, அதாவது அன்ன பிரம்மத்தின் நிலையை அடைந்ததை மன்னர் கண்டார். சைத்திர மாதமான சித்திரை மாதத்தின் மகிமையை கேட்டதனால் கிடைத்த புண்ணிய மகிமையை கண்டதும் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார். சைத்திர மாதமான சித்திரை மாதத்தின் புண்ணியமானது இத்தகைய புண்ணிய பலனை தரவல்லது. அவர் மாண்டவ்ய முனிவரை மங்களகரமான விஷயங்களால் வணங்கினார். அதன் பின்னர் மன்னர் உடனடியாக அமைச்சர்களை அழைத்தார். முனிவர் கூறிய அனைத்தையும் விரிவாக அவர்களுக்கு விளக்கினார். அவர் அரசவையின் சுமையை அமைச்சர்களிடமும் அரசவையின் பாதுகாப்பு சுமையை படையினரிடமும் ஒப்படைத்தார். அரசவையை விட்டு வெளியேறிய மன்னர் மாண்டவ்ய முனிவரின் குழுவுடன் இணைந்து அயோத்தி நகரத்திற்கு சென்றார். அயோத்தி நகரத்தை கண்டு அவரது உடல் சிலிர்த்து போனது. தனது பக்தி ஆசைகளை விட்டுவிட்டு அவர் அந்த பெரிய நகரத்தை வணங்கினார். பின்னர் மன்னர் நகரத்திற்குள் நுழைந்தார். அவரது பல்லக்கு ஆலயத்தை விட்டு வெளியேறியது. அரசர் விரைவாக ராம தீர்த்தத்தை அடைந்தார். அவர் சௌரதியின் சடங்குகளை நிறைவேற்றினார். அவர் செய்ய வேண்டிய மற்றும் செய்ய விரும்பிய அனைத்தையும் அர்ச்சக சுவாமியிடம் கூறினார். பின்னர் சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் அவர் புனித சரையு நதியில் ராம தீர்த்தத்தில் நீராடி 1 மாதம் விதிகளை கடைபிடித்து சரையு நதியில் சைத்திர மாத நீராடலான சித்திரை மாத நீராடல் விரதத்தை முடித்தார். அவர் தினமும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வணங்கி வழிபட்டார். அவர் பல வகையான தானம் செய்தார். சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் செய்ய வேண்டிய அனைத்து தானங்களையும் தோட்டக்கலை உட்பட அவர் செய்து முடித்தார். முனிவர் மாண்டவ்யர் கூறியது போலவே அவர் அனைத்து பணிகளையும் அனைத்து தர்மங்களையும் செய்தார். பின்னர் அவர் தனது மனைவி மற்றும் படையுடன் தனது சொந்த ஊரை அடைந்தார். சிறிது காலத்திற்கு பின்னர் சைத்திர ஸ்நானமான சித்திரை மாத நீராடலின் பலனாக அந்த அறம் சார்ந்த மன்னனின் மனைவியானவள் உன்னதமான வம்சாவளியை சேர்ந்த ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவன் பேர் யக்ஞகீர்த்தி. அரச தம்பதியினர் ஒரு மகனை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த வழியில் அனைத்து பெரிய முனிவர்களும் தாங்கள் செவிமடுத்த சைத்திர மாத விளக்கத்தை கேட்டார்கள். நான் அதையெல்லாம் கூட தங்களிடம் கூறினேன். வேறு ஏதேனும் கேட்க வேண்டுமென்றால் கேளுங்கள், நான் கூறுகிறேன் என்றார் சூத முனிவர். பின்னர் முனிவர்கள், சூத முனிவரே, தாம் ஒரு புராண கதை சைத்திர ஸ்நானம் குறித்து விரிவாக கூறியதை நாங்கள் கேட்டோம். இப்போது வயதானவர்களும் நோயாளிகளும் தேனிலவின் போது, அதாவது மது மாதத்தின் போது நீராட இயலாது அல்லவா? ஆதலால் அந்த சைத்திர ஸ்நானமான சித்திரை மாத நீராடலின் பலன்களை பெறுவதற்கு ஏதேனும் வழி இருந்தால் தயை கூர்ந்து எனக்கு விரிவாக கூறுங்கள். அந்த பலனை அவர்கள் எளிதாக பெறுவதற்கான வாய்ப்பை கூறவும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தனர். முனிவர்களின் வார்த்தைகளை கேட்ட சூதமா முனிவர் இவ்வாறு கூறத் தொடங்கினார். நீராடல், நீர், மலம், மந்திரம் மற்றும் தியானம் என 5 வகையான நீராடல் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். மந்திரங்களை சொல்லி செய்யப்படும் நீராட்டத்தை வருண நீராடல் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். நீராடும் போது எந்த மந்திரங்களையும் உச்சரிக்காமல் நீராடுவதை நீர் குளியல் என்று அழைக்கப்படுகிறது. ஈரமான துணிகளை கொண்டு அழுக்கை அகற்றுவது மலம் கழித்தல் எனப்படும். குளித்தல் அல்லது மந்திரத்து நீரை தெளிப்பதாகும் என்பதை அறிய வேண்டும். தியானம் என்பது ஆனந்தமயமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தை மனதில் தொடர்ந்து நினைத்து கொள்வதாகும். இந்த வகையான நீராடல்கள் நீராட முடியாத நோயாளிகள் மற்றும் வயதானவர்களுக்கு ஆனவை. 29ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.